ஒரு பணக்கார வீட்டு பையன் தன்னுடைய அப்பா கிட்ட எனக்கு ஒரு ஃபெராரி வேணும்னு கேட்குறான். அவங்க அப்பா சொன்னார், என்னால் இப்போ வாங்கி கொடுக்க முடியும், ஆனால் உனக்கு ஒரு நிபந்தனை. நீ பள்ளி படிப்பை நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கும் போது நான் உனக்கு நிச்சயமாக அதை பரிசாக வாங்கி தரேன், ஆனால் நீ நல்ல மதிப்பெண் பெறணும்னு சொல்கிறாரு. இவனும் ஒப்புக்கொண்டு நல்லா படிக்கிறான். கல்லூரியிலையும் அவன் நல்ல மதிப்பெண்ணை பெறுறான். அவன் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து அந்த பட்டப்படிப்போடைய சான்றிதழை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கிட்ட என்னுடைய பரிசு எங்கன்னு கேட்குறான். அவங்க அப்பா ஒரு புத்தகத்தை அவனுக்கு பரிசாக கொடுக்குறாரு. அவனுக்கு கோவம் வந்து அந்த புத்தகத்தை தூக்கி வீசிட்டு, இத்தனை வருஷம் உங்களுக்காக நான் படித்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு போயிடுறான். அவனுக்கு வெளியே போய் கல்யாணம் ஆகுது, ஒரு வேலை செய்கிறான். அப்புறமா அவன் அப்பாவாகிறான். அவனுடைய அப்பா ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுது. அவன் அப்பாவை பார்க்குறதுக்காக அந்த பழைய கிராமத்துக்கு போகிறான். அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது தன்னோட சிறுவர்களாக இருந்தவங்கலாம் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்பாவுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் இருந்தது. அது இவனுக்கு அவர் பரிசாக கொடுத்தது. அதை அவர் திறந்து பார்க்கும்போது உள்ளே இருந்து ஒரு பில் விழுந்துச்சு. அது என்னன்னா, அப்பா தனக்கு வாங்கின ஃபெராரியோட பில். கடைசி பக்கத்தில் எழுதியிருந்தது, இந்த புத்தகத்தை நீ வாசித்து முடிக்கும் போது நீ கேட்ட பரிசு உனக்கு வந்துரும்ன்ட்டு. அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இத்தனை வருஷங்கள் அப்பாவோட வாழாமல் நம்ம வீணாக்கிட்டோமே ஒரு நிமிஷம் கோபத்தாலன்னு. நம்ம கோபப்படுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குற விதமாக கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார், ஆனால் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதை நம்ம உணர்ந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும்.